வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆட்சி 6 மாதம் கூட தாங்காதாம் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த விரிவா பார்க்க போறோம். ஏன் டேப்பா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? நீ பேசி ஏதாவது உருப்பட்டு இருக்குதா, இல்ல நீ பேசி ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுறீங்க. நான் பேசியிருப்பது யோகத்தின் அடிப்படையில் தானே, இல்ல நான் கடவுளா? ஆனா நான் சொன்ன விஷயங்களும் நடந்திருக்குது. என்னன்றத விரிவா இந்த வீடியோவில் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. விஜயை ஜெயிக்க வைப்பது மக்களுடைய பொறுப்பு, இல்ல அவங்க கட்சிக்காரங்க பொறுப்பு. ஆனால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது விஜயனுடைய பொறுப்பு. விஜயை பொறுத்த வரைக்கும் முதல்ல நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது, விஜய்க்கு விசுவாசமா இருக்கிறாங்க இல்லையா, அந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி இல்லையா, முதல்ல ஊடகம் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவாக பேசணும். இல்லைன்னு வச்சுங்களேன், விஜய்க்கு ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்களே சிந்திக்கின்ற அளவுக்கு திமுக காரன் விஜய்க்கு அடியில வேட்டு வச்சு விட்டுருவான். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுக்கு தகுந்த அமைச்சரவையை அமைக்கிறதுக்கு முன்பாக அவங்களுக்கு தகுந்த அதிகாரிகளை தான் அமைக்கணும். ஆனா அது முடியுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியவே முடியாது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருப்பாரு, நீங்க பார்த்திருக்கலாம். பாருங்க, காவல்துறையில கூட சனாதன சக்திகள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிஜேபி தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு. அதிகாரிகளை நியமித்தது பிஜேபி தான். அந்த அதிகாரிகள் அப்படியே தொடர்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களால கூட பாத்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் மீது கை வைக்க முடியல. தூத்துக்குடி சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்தார்கள் துப்பாக்கி சூட்ல. ஆனால் நம்ம ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை விசாரிப்போம், தவறு செய்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்போம் சொன்னாரு. ஆனால் அதை செஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா செய்யவே இல்லை. அதற்கு பதிலாக துப்பாக்கி எடுத்து எவன் சுட்டானோ, எவன் உத்தரவிட்டானோ அவங்களுக்கு உயர் பதவி தான் கொடுத்தாங்க. அதனால அரசு அதிகாரிகளை விஜய்க்கு ஏத்த மாதிரி போடணும்னா விஜய்க்கு பெரிய அனுபவம் இருக்க வேண்டும். எந்தெந்த அதிகாரி விஜயுடன் நெருக்கமா வேலை பார்ப்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நீடிக்க வேண்டுமே அப்படின்றதுக்காக விஜய்க்கு சப்போர்ட்டா எந்த அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்க என்ற விஷயம் எல்லாம் சந்தேகம். எப்படி தேர்ந்தெடுக்க போறாருன்னு தெரியல. அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் விஜய் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி கொஞ்ச நெஞ்சுமே கிடையாது. அவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். எல்லாமே பணத்தை அடிப்படையாக வச்சு, திட்டங்களை அடிப்படையாக வச்சு கூட கிடையாது. எல்லாமே நேரடி பலன்கள், எல்லாமே பணப்பலன்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. குறிப்பா பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரம் என்னன்னு தெரியுமா? இப்ப செங்கோட்டையன் நிதி அமைச்சரா போடுவாங்களா, இல்ல ஆதவர்ஜுனா அவர்களை நிதி அமைச்சரா போடுவாங்களா, இல்ல ஐஆர்எஸ் அருண்ராஜ் இருக்காரு, ஆனா அவர் கண்டிப்பா நிதி அமைச்சரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் ஏன்னா ஐஆர்எஸ் படிச்சிருக்காரு, கண்டிப்பா அவர் நிதியமைச்சரா இருப்பார். ஆனால் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே முதல் கையெழுத்து பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கின்ற அந்த கோப்புல தான் கையெழுத்து போகணும்னு நினைப்பாங்க. மக்கள் நினைக்கிறாங்களே இல்லையோ, ஒட்டுமொத்த ஊடகமும் அதை பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா ஊடகத்துக்கு கண்டென்ட்டை கொடுக்கிறது திமுக தான். ஏன்னா இன்னும் 50 ஆண்டு காலம் திமுக இந்த மண்ணில வாழணும்னா ஊடகம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதனால திராவிட சித்தாந்தம் கொண்டவர்களை எல்லா ஊடகத்திலையும் உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. உண்மைதானா அப்படின்னு கேட்பீங்க. எடப்பாடி பழனிசாமி வாக்கு எண்ணிக்கையின் போது 2ஆம் இடம் வந்தார். தவேகா 110 இடங்கள் முன்னணியில் இருக்கிறது, அதிமுக 80 இடங்கள்ல முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு நெறியாளர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வெற்றிகரமான தோல்வி அடைஞ்சிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்றார். இந்த கேள்வி கேட்கும் போது காலையில 10 மணி. ஆனால் அந்த தருணத்துல திமுக கடும் சரிவை சந்தித்தது. அது 45 இடங்கள்ல தான் முன்னணியில போயிட்டு இருந்தது. அப்போ திமுகவை பார்த்து திமுக படுதோல்வி விலகுது இந்த தேர்தல்ல, நீங்க இதை எதிர்பார்க்கல இல்ல அப்படின்னு ஊடகத்துல திமுகவுக்காக முட்டு கொடுக்கக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட அந்த நெறியாளரால கேள்வி கேட்க முடிஞ்சதா? கேள்வி கேட்க முடியல. ஆனால் அதிமுகவுக்காக பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்கிறாங்க. 10 மணி தான் ஆச்சு,
வாக்கு எண்ணிக்கை முடிவதற்கு நைட்டு 8 இல்ல நைட்டு 10 கூட ஆகலாம். அதனால பொறுத்து இல்லாம காலை 10 மணிக்கே வந்து அந்த நெறியாளர் என்ன கேட்கிறாரு திமுகவுடைய செய்தி தொடர்புகிட்ட, அதிமுகவுக்கு ஒரு வெற்றிகரமான தோல்வி பிறகுது அப்படின்னு சொல்றார். காலையில 10 மணிக்கு அதிமுக தோல்வி அடைய போகுது அப்படின்றத ஊடகத்தினரே முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிந்து உணவு இடைவேளை வரைக்கும் அதிமுக 2ஆம் இடமும் திமுக 3ஆம் இடமும் இருந்தது. ஆனால் உணவு இடைவேளைக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல, அதிமுக 3ஆம் இடம் போய் திமுக 2ஆம் இடம் வந்துச்சு. உணவு இடைவேளைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு சந்தித்து இருந்தார். கடுமையான பின்னடைவு. 3000 ஓட்டுலாம் பின்னாடி போயிட்டார். சென்னையில 3000 ஓட்டு என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில மொத்த ஓட்டு 99 லட்சம் தான். அதுல பதிவானது வந்து பாத்தீங்கன்னா 80 லட்சம் தான். அதனால 80 லட்சத்துல அதை 3ஆ பங்கிட்டுமோ இல்ல 4ஆ பங்கிட்டுமோ வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வாக்கு வித்தியாசம் 1000 2000 தான் இருக்கும். ஆனால் உணவு இடைவேளை வரைக்கும் 3000க்கும் மேல உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருந்தார். ஆனா உணவு இடைவேளைக்கு பிறகு விறுவிறுன்னு முன்னேறி வெற்றியும் பெற்று விட்டார். இது யாருக்கும் புரியாத பெரிய மாற்றமா இருக்குது. அதனால ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஏப்பா வாக்குறுதி கொடுத்தாரா நம்ம விஜய் நிறைவேற்றினாராப்பா அப்படின்னு திமுக காரன் செட் பண்ற நெரேட்டிவ் திமுக பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தலைவலி கொடுக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒட்டுமொத்தமா விஜயால ஊடகத்தை தவிர்த்திட முடியாது. அந்த செய்தியை மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு தடுக்கவும் முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாரத்தை பார்ப்பாரு. ஏன்னா திமுக காரன் கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போவான், அது வாடிக்கை. அதனால வந்த உடனே வந்து கஜானாவில் பணம் இல்லை, எப்படி பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறது. அதனால பெண்களே வந்து அட விஜய்க்கு அனுபவம் இல்லடா, தேவையில்லாம ஓட்டு போட்டுண்டா அப்படின்னு சிந்திக்கின்ற அளவுக்கு திமுக காரன் ஊடகத்து மூலமாக நெரேட்டிவ் செட் பண்ணிடுவான். ஒண்ணுமில்ல, விஜய்க்கு செல்வாக்கு கூடுது என்று தெரிந்த பிறகு கரூர்ல எப்பேற்பட்ட சம்பவத்தை அரங்கேற்றினாங்கன்னு தெரியும். ஆனா ஆட்சி கட்டில உட்கார்ந்துருக்காரு, அதுலயும் பெரும்பான்மை இல்ல விஜய்க்கு அப்படின்னு தெரிந்த பிறகு சும்மா விட்டுருவாங்களா அந்த ஆட்சியை? அது மட்டும் கிடையாது, திமுக கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தினாலே வந்து 10 எம்எல்ஏ கூட வேலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை கவித்துருவாங்க. மொத்தத்துல திமுக காரனை பொறுத்த வரைக்கும் விஜய நிம்மதியா விடவே மாட்டான். பெரிய பெரிய கொலைகள்லாம் நடந்திருக்கும் திமுக ஆட்சியில. ஆனா ஊடகம் பேசியிருக்க தடிக்கு எவனாவது விழுந்திருப்பான், இல்ல தவேகா பேனர் பட்டு எவனா கீழே விழுந்திருப்பான். ஆனா பெரிய செய்தியாக்கி பரபரப்பாக்கி விஜயே நேரா போய் வருத்தம் தெரிவிக்கின்ற அளவுக்கு உண்டாக்கிடுவான். அப்புறம் அனுபவம் இல்லாத விஜயை நாம ஏன்டா உட்கார வச்சோம் அப்படின்னு மக்களே சிந்திப்பாங்க. அதனால 6 மாதத்திலேயே குறைந்தபட்சம் இடைத்தேர்தல் வருகின்ற அளவுக்கு திமுக சூழ்ச்சியை பண்ணிடுவான். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை முடிந்த அளவுக்கு சீக்கிரமா நிறைவேற்ற வேண்டும். முடிந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் சுமூகமா நடக்கணும். அரசாங்கம் சுமூகமா நடக்கணும்னா அதிகாரிகளை நல்லவர்களாக போடணும். அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை படிப்படியா செய்யணும். நிதி ஆதாரத்தினுடைய உண்மையான நிலையை வெள்ளை அறிக்கையாக விஜய் விட்டுணும் முதல்ல மக்கள் முன்பாக. இதுதான் திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய துரோகம். மக்கள் வரி பணத்தை எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க பாருங்க, கஜனாவை எவ்வளவு காலி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த கடனுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும் பாருங்க. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் சித்து வேலை படுத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை நிலையை விஜய் அவர்கள் போட்டு உடைக்கணும். இதுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தா பத்தாது, வெளியில வந்து மீடியாவை சந்திச்சு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்றாரோ இல்லையோ, அவர் பதவி ஏற்ற பிறகு தமிழக அரசாங்கத்தை எந்த அளவுல விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றது விஜய் அவர்கள் வந்து எடுத்து சொல்லணும். ரெண்டாவது, விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். ஆனா அது முடியுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமா வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுகவினர் தான் அதிக தவறுகளை செய்ததாக கடந்த காலத்தை குற்றச்சாட்டு வந்தது. ஆனா அந்த திமுக காரனுக்கு காவல்துறையில பல பேர் நெருக்கமாவே இருக்கிறாங்க. அதனால விஜய் எவ்வளவுதான் உத்தரவிட்டாலும் சரி, நம்ம திருமாவளவன் சொன்ன மாதிரி தான் காவல்துறை இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால குற்றங்கள் பெருகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது ஓன்னு கத்தும். விஜய்க்கே புரியாது என்ன அப்படி பெரிய சம்பவம் நடந்து போச்சு, அந்த ஆட்சியில கொலை நடக்கலையா, அந்த ஆட்சியில திருட்டு நடக்கலையா. ஆனா ஒருத்தன் பதவி ஏத்தான்னா அனிமூன் காலமே 6 மாசம், நாங்க புதியவர்கள், எங்களுக்கு கூடுதலாக இன்னொரு 6 மாசம் கூட கொடுக்கலாம் இந்த அரசாங்கத்தை திறம்பட நடத்துவதற்கு. ஆனா அதுக்குள்ளாகவே வந்து குற்றங்களை அடுக்கோடுன்னு அடுக்கிறாங்களடா, நாங்க எப்படா பொறுப்பேற்கிறது அப்படின்னு விஜயே சிந்திக்கின்ற அளவுக்கு குற்ற செயல்கள் பெருகிவிடும், போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விடும்.
நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் விஜயை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை ஸ்டேபிளா நடத்தி போக முடியாது. ஸோ பெரிய சவால்கள் காத்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு போராட வேண்டியதாக இருக்கும். இன்னும் திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்தார் என்றால் மேஜிக் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற 118 விஜய் கிட்ட இருந்து எடுக்க தேவையில்லை. அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்தாவே போதும், அவங்க கவர்மெண்ட் ஆட்சியை அமைச்சிருவாங்க. ஏன்னா அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. அதனால என்னடா விஜயை உட்கார வச்சுட்டு நம்ம 2 பேரும் வேடிக்கை பார்க்கறதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கொஞ்சம் சமரசமானார்னா எடப்பாடி முதல்ல 2.5 வருஷம் இருப்பாரு, பின்னாடி 2.5 வருஷம் ஸ்டாலினே இருப்பாங்க. 2 திராவிட கட்சிகளும் ஒன்னா சேரும். அதுக்கப்புறம் 6 மாசம் விஜய் ஆட்சி இருப்பதே பெரிய விஷயமா போயிடும். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் வெற்றி பெறுவது மக்கள் கையில் இருந்தது, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது விஜய் கையில் இருக்கும். ஸோ மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த ஆட்சி எப்படி காப்பாற்ற போறாருன்னு தெரியல. ரெண்டாவது, நீ சொன்னது எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் நடக்கல? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு சொன்ன, வரல தானே? ஸ்டாலினே தோப்பாருன்னு சொன்னோம், தோத்தாரு இல்ல. அப்புறம் விஜய் ஜெயிப்பார்னு சொன்னியா அப்படின்னு கேட்டீங்க. விஜய் ஜெயிப்பார்னு நான் மட்டுமா சொல்லல, எல்லா ஊடகம் தான் சொல்லிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுறாங்க பாரு. அவங்க சொல்ற மாதிரியே நானும் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? திமுக 1500 ரூபாய் கொடுக்குது ஒரு தொகுதிக்கு, அதிமுக 1000 ரூபாய் கொடுக்குது. 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்க என்னடா திமுகவே ஓட்டு போட போறீங்க? திமுக ஆட்சியில பட்ட துன்பமெல்லாம் உங்களுக்கு போதாதாடா? இன்னும் திமுக ஆட்சி வேணுமா? பணத்துக்கு ஆசைப்படுறீங்களா? பரிசு பொருட்களுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்வி கேட்டோம். ஆனா எப்படி ஊடகமானது இல்ல கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க எப்படி சிந்திச்சாங்களோ அதே மாதிரி தான் நானும் சிந்திச்சேன். மக்களை பொறுத்த வரைக்கும் பரிசு பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு அதிகாரிகளுடைய உள்ளடி வேலை காரணமாக திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சாங்க. அதே தான் நானும் சொன்னேன், திமுக ஆட்சிக்கு வரும். ஏன்னா அதிக பணங்களையும் பரிசு பொருட்களையும் இறைச்சிருக்காங்க, கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோம். ஆனா கடைசியில மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். நீ கொள்ளடிச்சது எங்க வரி பணம், கொடுத்தது எங்களுடைய வரி பணம், நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சிந்திச்சு தவேக்காக ஓட்டு போட்டுட்டாங்க. ஸோ மொத்தத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு வருட காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் திமுக காரனை தொடாம இருந்தாவே போதும். திமுக காரன் ஊழல் செஞ்சிருக்கிறான், எவனும் வெளியே இருக்க கூடாது. கே நேரு மீது பாத்தீங்கன்னா இடி ஆனது குற்றச்சாட்டு வச்சிருக்குது, நிறைய ஆதாரங்கள் விடுத்திருக்குது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க. அதனால கே நேரு ஊழல் பண்ணிருக்காரு, அவரெல்லாம் கைது பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் திமுக காரன் இந்த விஜய் ஆட்சியை 6 மாசம் கூட விட்டு வைக்க மாட்டான். ஏன்னா எடப்பாடிக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்கன்னு தெரியும். ஆனா எடப்பாடி தப்பிச்சிட்டார். எப்படி தப்பிச்சாரு? மத்திய அரசாங்கத்துடன் கை கோர்த்தார், அதனால எடப்பாடி தப்பிச்சார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொஞ்சம் அறிவு முதிர்ச்சியுடன் வந்து மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமா இருந்து பல திட்டங்களுக்கு நிதியையும் பல ஸ்பெஷல் திட்டங்களையும் கூடவே தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான சப்போர்ட்டையும் விஜய் பெறணும். அதாவது ஒரு மாநில அரசாங்கம் ஒரு மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமா இருப்பது தப்பில்லை என்ற அடிப்படையில் இருக்கலாம். ஆனா அதுக்காக பாஜகவுடன் கூட்டணி போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கு ஒன்னாலும் போக தயாரா இருக்கணும். இல்லைன்னா 6 மாசத்திலேயே கவுத்துருவாங்க. குறிப்பா திமுக காரன் மீது கை வச்சாரு, சோழி முடிஞ்சது. திமுக காரன் மீது கை வைக்காம இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் நடக்கின்ற ஒட்டுமொத்த குற்றச்செயல்களுக்கும் திமுக காரன் தான் காரணம். அப்போ அவங்க மீது நடவடிக்கை எடுக்காம எப்படி விஜய் இருப்பார்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்ற காரணமா இருக்கிறது. முக்கியமா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தந்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கஜானாவை காலி பண்ணிட்டு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாரத்துக்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கும். நிதி ஆதாரத்தை திரட்டுவது பெரிய சவாலா இருக்கும். எப்படி சர்வே பண்ண போறாரு பொறுத்து பார்க்கலாம். சொன்ன மாதிரியே வந்து 6 மாசம் தாங்காது போல இருக்குது விஜய் ஆட்சி. இத்தனையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது சரி நண்பர்களே, உங்க கருத்தையும் பதிவிடுங்கோ. நன்றி.